தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லெஹேம் என்ற தாவீதின் ஊருக்குச் சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களினங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லெஹேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஹாய் நிஷா, நீ இங்கேயா இருக்க? நாங்க இப்பதான் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். வாங்கடி, என்ன விசேஷம்?
என்னடி வாய்ஸும் டல்லா இருக்கு ஃபேஸும் டல்லா இருக்கு. இது கிறிஸ்மஸ் சீசன், நம்ம ஜாலியா ஃபன் பண்ண வேணாமா? அதை தாண்டி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். என்னது கிறிஸ்மஸ் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னடி சொல்ற? என்னதான் நம்ம 2K கிட்ஸா ஜாலியா இருக்க மாதிரி இருந்தாலும் இப்பதான் வீடியோல பார்த்தேன், பெத்தல கேம்ல மாட்டு தொழுவத்துல நம்ம ஜீசஸ் பிறந்திருக்காரு. அது அம்மா மாதா ஜோசப் அங்க இருக்க இடையர்கள்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த ராஜாக்கள் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குமா? அந்த ஃபீல் நமக்கு கிடைக்குமா? இது தாண்டி என் கவலை. இவ்வளவுதானா? இதுக்கு ஏண்டி ஃபீல் பண்ணிக்கிருக்க? நம்ம மடனா காலேஜ்ல மாதா டிவியோட சேர்ந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அங்க இயேசு பிறப்பு விழாவை ஒட்டி நிறைய டான்ஸ் ஃபன்னு எல்லாமே இருக்கே. ஆக்சுவலி நாங்க தேடி வந்தது அதை சொல்லத்தான். போறோம், டான்ஸ் பண்றோம், ஃபன் பண்றோம். ஓகேயா? டபுள் ஓகே. மெடோனா பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பே. ஆண்டவரின் கைவன்மையாலும் பேராற்றலாலும் மதுரை வடதற்கு இளம்பெண்களின் வாழ்வாதாரத்தை கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்குடன் அமலவை அருட்சகோதரிகளால் 2016ஆம் ஆண்டு மெடோனா பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது விரகனூர் மண்ணில் உருவானது. காலத்தின் அறிகுறிகளை கடவுளின் கைவரிகளாக உணர்ந்து கொண்ட அமலவை மெடோனா கல்லூரியை கல்வி, விடுதலை, தம் மேம்பாடு என்ற விருதுவாக்குடனும் உயர்ந்த நோக்குடனும் தொடங்கினர். இத்தகைய தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்றவாறு கல்லூரியானது மாறுபட்ட அர்த்தமுள்ள மற்றும் புதுமையான வழிமுறைகளை கடைபிடித்து கல்வி திறன், குணநலன் உருவாக்கம், மாணவிகளின் முழுமையான மேம்பாடு மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக தமிழ், ஆங்கிலம், வரலாறு, வணிக மேலாண்மையல், வணிகவியல், வணிக கணினியல், இயற்பியல், கணிதம், கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளை கொண்டு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. 9ஆம் ஆண்டில் பயணிக்கும் எம் கல்லூரியானது 400க்கும் மேற்பட்ட இளங்கலை பட்டதாரிகளை உருவாக்கியும் 200 மாணவிகள் பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்திய நேர்முக தேர்வில் வெற்றி பெற செய்தும் சாதனைகளின் பல மைற்கற்களை தாண்டி நிற்கிறது. புதிய தலைமுறை மாணவர்களின் கற்றல் தேவைகளை நிவர்த்தி செய்ய மேம்பட்ட கற்றல் கற்பித்தல் முறைகள் பின்பற்றப்பட்டதன் விளைவாய் 34 மாணவிகள் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மதிப்பெண் தரவரிசை பட்டியலில் முதல் 5 இடங்களை பிடித்தும் 1 மாணவி தங்கப்பதக்கத்தை வென்றும் சாதனை புரிந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரிகளுக்கிடையே நடக்கும் போட்டிகளில் மாணவிகளை தயாரித்து பங்கு பெறச் செய்து அனைத்து துறைகளும் ஒட்டுமொத்த கேடயத்தை வென்றது. சமுதாயத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பொறுப்புள்ள இளம் தலைமுறைகளை உருவாக்கும் பணியில் கல்வியில் மட்டுமல்ல வாழ்வியல் நெறிகளையும் உளவியல் வழிகாட்டுதல்களையும் கொடுத்து பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றி கொண்டிருக்கும் எம் மெடோனா கல்லூரிக்கு எம் கல்லூரி செயலர் அருட்சகோதரி ஆண்டனி மரிய லில்லி, எம் அமளி இல்ல தலைவி மற்றும் கல்லூரி பொருளர் அருட்சகோதரி சகாயமேரி, கல்லூரி முதல்வர் முனைவர் சகாயராணி, கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் அருட்சகோதரிகள் ரெஜினா ராஜம், அருள் ஜோதி, டயானா அமலஜோதி மற்றும் அனைத்து பேராசிரியர்கள் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்தேன். ஆனா என்னடி இன்னும் ஆனா அவனான்னு இழுத்துக்கிட்டு இருக்க? இடையர்களோட டான்ஸ் ஆடியாச்சு. அந்த ஞானிகள் எந்த ஞானிகள்? ஓ, ஜீசஸை பார்க்க வந்த அந்த 3 கிங்ஸை பத்தி கேக்குறியா? அவங்கள பத்தி எனக்கே தெரியாது, யார்கிட்ட போய் கேக்குறது? என்னடி யோசிக்கிற? அவங்க யாருன்னு மறந்து போச்சா? அப்ப உனக்கு தெரியுமா? தெரியுமே. ஒருத்தர் ரஷ்யாவை சேர்ந்த மில்கியோர், இன்னொருத்தர் ஆசியாவை சேர்ந்த கஸ்பார். இவர் இந்தியால இருந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. 3வது அரேபியாவை சேர்ந்த பல்தசார். இவங்க 3 பேரும் தான் ஏசு குழந்தைக்கு பொன், தூபம், வெள்ளை போகம் இதெல்லாம் கிஃப்டா கொடுத்தாங்களாம். ஏய், நீ 2K தானே, எங்க கூட தானே இருந்த, உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு? இதுக்கு தான் வாரம் சர்ச் போகணும்னு சொல்றது. அதுவும் சரிதான். ஏய், உங்க சண்டையை விடுங்கடி. இப்ப அந்த 3 ராஜாக்களை எப்படி பாக்குறது? என்ன பண்ணலாம்? ஐடியா. தாத்தாட்ட கேட்போமா? யாரு? உங்க தாத்தாட்டியா? எங்க தாத்தா இல்லடி, கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம கூப்பிட்டாலாம் வருவாரா? கண்டிப்பா வருவாரு.
எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாம். குழந்தைகளே, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நீங்க கிறிஸ்மஸ் சீசன்ல வந்து எல்லாருக்கும் gift கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவீங்கல்ல, எங்களுக்கு ஒரு ஆசை, நிறைவேற்றுவீங்களா? என்ன ஆசை பிள்ளைகளே? எங்களுக்கு இயேசுவை பார்க்க வந்த 3 ராஜாக்களையும் பார்க்கணும். அப்படியா? சரி, நான் வர வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அவங்கள ஒரு கேம்னு சொல்லிதான் வர வைப்பேன். அப்போ நீங்களும் அவங்களோட சேர்ந்து விளையாடணும். ஓகேயா? ஓகே தாத்தா. என்ன ரெடியா? நடிச்சு காட்டு, நடிச்சு பேசு. இப்போ 3 குழுக்கள் இருக்கிறீங்க. முதல்ல இடையர்கள் குழு, அரசர்கள் குழு, மூன்றாவதாக மாணவர்கள் குழு. இப்ப கேம் இதுதான். ஒரு குழுவிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு சீட்டை எடுக்கணும். அந்த சீட்ல இருக்கிறத நடிச்சு காட்டணும். வாயசைக்க கூடாது, நடிச்சு மட்டும்தான் காட்டணும். மற்ற இருவரும் அதை சரியாக 1 நிமிடத்திற்குள்ளாக கண்டுபிடிக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பதில் சொல்லும் போது உங்க வாயில கேக் இருக்கணும். அந்த கேக்க தின்றக்கூடாது, முழுங்கிடக்கூடாது. வாயில வச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே தாத்தா. இப்போ முதல் குழு யாரு நடிச்சு காட்ட போறீங்க? வாங்க, லக்கி சீட்டை எடுக்க. எனக்கு மட்டும் காட்டணும். என்ன ரெடியா? முதல் குழு கேக் எடுத்து வாயில வச்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். நடிக்கிறவங்க யாருப்போ? நடிச்சு காட்டு. ஓஹோ, கண்டுபிடிச்சிருவாங்க போலவே. நேரம் முடிய போது. ரெடினா வாயிலிருந்து கேக் எடுத்துட்டு பதில சொல்லுங்க. 3 அரசர்கள் வராங்க. முதல் குழு மிகச் சிறப்பா நடிச்சு காட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜோரா கைதட்டி பாராட்டுமா? இரண்டாவது குழு ரெடியா? யாரு நடிச்சு காட்ட போறீங்க? வாங்க, ரகசியமா எனக்கு மட்டும் காட்டுங்க. என்ன ரெடியா? ஆரம்பிக்கலாமா? கேக் எடுத்து வாயில வச்சுக்கோங்க. ரெடியா? கண்டுபிடிக்கணும். நேரம் முடிய போகுது. பதில கண்டுபிடிச்சிட்டீங்களோ? கண்டுபிடிச்சிட்டீங்களோ? கேக் எடுத்துட்டு பதில் சொல்றீங்களோ? அனைவருக்கும் கிறிஸ்துவ பிறப்பு நல்வாழ்த்துக்கள். சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா கண்டுபிடிச்ச இரண்டாவது குழுவுக்கும் ஜோரா ஒரு தடவை கைதட்டலாமா? அருமையாக நடித்து 2 குழுக்களும் தலா 10 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களாகிய 3வது குழு ஜெயிப்பாங்களா? பாப்போமா? யாரு நடிக்க போறீங்க?
வாங்க. என்ன இருக்கு நல்லா பாத்துக்கோ. என்ன ரெடியோ? ரெடியோ? கேக் எடுத்து வாயில வச்சுக்கோங்க. பாரு, அவங்களுக்கு பெரிய பீஸா வேணுமா? ரெடியோ? ரெடியோ? ஓஹோ ஓஹோ கைதான் சுத்துது இந்த தம்பிக்கு. வேற ஒண்ணு நடிக்க மாட்டாப்புல. ஓ ஓ இந்த கோலத்து பசங்க ஏதோ படம் பார்த்துட்டு அந்த சிக்னலா கொடுக்குறாங்க. நேரம் முடிய போகுது. இன்னும் நல்லா, இன்னும் நல்லா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, உங்கள் நேரம் முடிந்து விட்டது. சரியா கண்டுபிடிக்காதவங்களுக்கு ஜோரா கை தட்டுறீங்களா? என் குச்சிய வச்சு மண்டையில தட்டவா? தம்பி, நீயே சொல்லிரு. கபிரேயல் தூதர் கன்னி மரியாளுக்கு தூதுரைத்தாள். கபிரியேல் தூதர் கன்னி மரியாளுக்கு தூதுரைத்தார். உங்க இடத்துக்கு போப்போ. வெற்றிகரமாக முதல் சுற்றை முடித்து விட்டோம். இடையர்கள் 10 மதிப்பெண்கள், அரசர்கள் 10 மதிப்பெண்கள், நம்ம 2K மாணவர்கள் தாத்தா ஃப்ரீ ஃபயர் நாங்க தான் ஜெயிச்சிருப்போம். அது என்ன விளையாட்டு சொல்லுங்க, அடுத்த தடவை சேர்த்துடுவோம். அது போன்ல விளையாடுற விளையாட்டு தாத்தா. குறிப்பிட்ட நேரத்துல 100 எதிரிகளை கொன்னுட்டா சிக்கன் டின்னர் கிடைக்கும். அடப்போவுமே, கோழி சாப்பிடணும்னா கோழிய கொல்லலாம், 100 ஆளையா கொல்றது? வேண்டாம் பிள்ளைகளே, வன்முறையை தூண்டுற எந்த விளையாட்டும் நமக்கு வேண்டாம். ஓகே தாத்தா. என்ன நிஷா, ஹவ் டு யூ ஃபீல்? போமா? நான் செம்ம ஹாப்பி, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன். சரி வா போலாம். இதாண்டி உங்க பிரச்சனையே. டான்ஸ், கேமு, ஃபன்னுனா இருப்பீங்க. யாராச்சும் பேச ஆரம்பிச்சா கிளம்பிடுறது. கேட்டறியும் ஆர்வம் இருந்தாதான் ஞானியாக முடியும்னு பைபிளே சொல்லுது. ஒழுங்கா இருந்து கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்டுட்டு போகும். ஓகேயா? ஓகே டி. இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. அழகு மின் விளக்குகள், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, ஸ்டார், கேக், புத்தாடைகள், இவை அனைத்தும் நமது மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்குகின்றது. நமது இயேசுவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று வானதூதர் அறிவித்ததால் இயேசுவின் பிறப்பை உலகமே கொண்டாடி மகிழ்கின்றது. நம் இயேசுவின் பிறப்பு வரலாற்றை 2ஆக பிரிக்கின்றது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், கிமு, கிபி என்று 2ஆக மிக மிக வரலாற்றில் உயர்வான ஒரு இடத்தை வகிக்கின்றது. நட்சத்திர ஒளி எவ்வாறு ஞானிகளுக்கு வழிநடத்தி சென்றதோ அதே ஒளி நமது உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் பிறந்தவுடனேயே நமது பெற்றோர்கள் திருமுழுக்கின் மூலம் அந்த விசுவாசம் என்ற ஒளியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த விசுவாச ஒளியை நாம் தொடர்ந்து நமது வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து வந்தால் கண்டிப்பாக ஞானிகளை போன்று நாமும் இயேசு பாலனை நம் உள்ளத்தில் ஏற்று அவரை கண்டு ஆராதித்து நமது உள்ளம் முழுவதையும் அவருக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கலாம். இயேசுவினுடைய
அந்த பெத்லேகம் பிறப்பானது கோதுமை விளையும் நிலம், கோதுமை இடம் என்ற அந்த அர்த்தமானது தானே தனது முழு உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கோதுமை அப்ப வடிவில் நமக்கு கொடுக்க இருக்கிறார் என்பதின் முன் அடையாளமாக இங்கு உணர்த்தப்படுகிறது. வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவன் என்றுமே வாழ்வார் என்று நிலையான வாழ்வை பற்றி கூறியிருக்கிறார். நமது இயேசுபாலனுடைய பிறப்பை நாம் உணர்ந்து தூய உள்ளத்தோடு அவரை வரவேற்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நல்ல தருணத்தில் நாம் நமது தூய உள்ளத்தோடு நமது அன்பையும் நமக்குள்ள அனைத்தையும், குறிப்பாக நம் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் இயேசுபாலனிடம் நாம் ஒப்படைப்போம். அவரது ஆசீரை பெறுவோம். புலரும் புத்தாண்டு மகிழ்ச்சியும் எல்லா நலன்களும் தரும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வர இருக்கும் ஆண்டு இயேசு பிறப்பின் யூபிலி ஆண்டாக இருக்கின்றது. ஆகவே இந்த இயேசு பிறப்பின் யூபிலி ஆண்டில் அனைவருக்கும் மிகவும் அருமையான வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவித்துக்கொண்டு, நாம் பெற்ற மகிழ்வும் நாம் பெற்ற நலனும் பிறர் வாழ்வில் நாம் அடைய செய்ய நமது முழு முயற்சியையும் எடுப்போம் என்றும், நமது வாழ்வு திருநூல் வாழ்வாக அமைய வேண்டும், கிறிஸ்துபாலனின் ஆசீர் என்றும் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறி, இந்த நல்ல நேரத்தில் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பவும் எல்லாரும் என்ன தேடி வரணும், என்ன கவனிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறரை, தேவையில் இருப்பவரை தேடி செல்வதுதான் என்பதை புரிந்து கொண்டேன். நம்ம இயேசுவே நம்மளை தேடி வந்ததுதானே கிறிஸ்மஸ். நாங்க உங்களை தேடி வந்து சந்தோஷப்படுத்திட்டோம். நீங்களும் போய் உங்க உறவினர்களை தேடி சென்று சொல்லுங்க. Wish you a Merry Christmas.